இயக்குனர் நித்யேஷ் திவாரி டைரக்ஷனில் இந்தியாவிலேயே அதிக பொருட்செலவில் உருவாக போகிற ராமாயண படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நமித் மல்ஹோத்ரா. கேஜிஎஃப் படத்தோட ஹீரோ யாஷுமே இந்த படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் கோ ப்ரொடியூசராகவும் இருக்காருங்க. இந்த படத்தோட பார்ட் 1 2026 வருஷம் தீபாவளிக்கும், அதைத் தொடர்ந்து பார்ட் 2 2027 வருஷம் தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட 835 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்ட் 1ஓட செலவு மட்டும்தாங்க. பார்ட் 2ஓட செலவு 700 கோடி. இது ரெண்டையுமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 1600 கோடி பொருட்செலவில் இந்த 2 பார்ட்டையுமே உருவாக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் ஹான்ஸ் ஜிம்மரும் இருக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட் படமாக உருவாக போகிற இந்த ராமாயணம் படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகளோட சேலரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ராமனா நடிக்க போகிறது பாலிவுட் ஆக்டரான ரன்பீர் கபூருங்க. இவர் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 75 கோடி வீதம், மொத்தம் 2 பார்ட்டுக்கும் சேர்த்து 150 கோடி சேலரி வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் சீதையா நடிக்க போகிறது நம்ம அமரன் படத்தோட ஹீரோயினான சாய் பல்லவிங்க. இவங்க நார்மலாக ஒரு படத்துக்கு 2.5-3 கோடி தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பெரிய பட்ஜெட் படம், பிரம்மாண்டமாக தயாராகுது அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் ஒரு பார்ட்டுக்கு 6 கோடி வீதம், மொத்தம் 12 கோடி சேலரி வாங்க போகிறதா சொல்லப்படுது. இந்த படத்தில் ராவணனா நடிக்க போகிறது கேஜிஎஃப் நாயகனான யாஷ். இவர் ஒரு பார்ட்டுக்கு 50 கோடி. ஸோ 2 பார்ட்டு சேர்த்து இவரோட சேலரி மொத்தம் 100 கோடிங்க. இந்த படத்தில் ஹனுமன் கேரக்டரில் நடிக்க போகிறது சன்னி தியோல் அவர்கள். இவர் ஒரு பார்ட்டுக்கு 20 கோடி வீதம், மொத்தம் 40 கோடி சேலரியாக வாங்க போகிறாரு. இவங்க இல்லாமல் காஜல் அகர்வால், லாரா தத்தா, ரகுல் பிரீத் சிங், சோபனா, விவேக் ஓபராய் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க போகிறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் படமாக இருக்கிறதுனால இந்த படத்தோட பட்ஜெட்லேருந்து ஒரு கணிசமான தொகையை நடிகரோட சேலரிக்கே செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸுக்கும் ஒரு கணிசமான தொகை செலவாக போகுது. இந்த படத்துக்கு இப்போவே எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கு. இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.